Hey guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trader Cheers. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரிவ்யூ பார்த்தலாம். இப்போ நிஃப்டி எடுத்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி தான் நல்லா ஏறிச்சு. இப்போ திருப்பி ஒரு ஃபால் வந்துட்டுருக்கு. மார்க்கெட்டில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஏறினதுக்கான ரீசன் முன்னாடி வந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இருந்துச்சு. என்னென்னா நம்ம பார்த்துருப்போம், சேனலில் இருந்துச்சு. சேனலில் இருந்து இப்போ தான் மார்க்கெட் உடச்சிருந்து. இந்த மார்க்கெட் இந்த ஃபாலுக்கான ரீசன் நம்ம பார்த்துருந்தோம்னா டேரிஃப் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா ட்ரம்ப்பு, நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குவீங்களா, இன்னொரு 25% பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி 50% நம்ம மேலே போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ மார்க்கெட் திருப்பி ஏறினதுக்கான ரீசன் என்னென்னா, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்த்துருந்தோம், ஜிஎஸ்டியில் வந்துட்டு எல்லாத்தையும் கம்மி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜிஎஸ்டியில் மெயினாக அந்த பட்டர் மில்க் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த டூ வீலர்ஸ் இந்த வண்டிக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கம்மி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னென்னா எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் அடி வாங்குது, மார்க்கெட் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்குன்னா, நம்ம அதை பூஸ்ட் பண்ணணும்னா நம்ம கன்சியூமர்ஸை வந்து நம்ம வந்துட்டு பூஸ்ட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் பூஸ்ட் ஆகும். ஏன்னா நார்மலாக நம்ம இயர் ஆன் இயரில் நம்ம பார்க்கும்போது கன்சியூமிங் பவர் வந்து கம்மியாகிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து பொருள் வாங்குற தன்மை வந்து கம்மியாகிட்டு இருக்குது. பொருள் வாங்குறாங்க, எல்லாம் ஃபாரின் பிராண்ட்ஸாக வாங்கிட்டு இருக்காங்க தவிர நம்மளோட இந்தியன் பிராண்ட்ஸு இந்தியன் பொருளை வாங்குறது எல்லாமே கம்மியாக இருக்குது. நீங்கள் சாப்பாடு இது கூட எடுத்திங்கன்னா கூட எல்லாமே கன்சியூமிங் பவர் வந்து என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. அதை பூஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஜிஎஸ்டிலாம் கம்மி பண்ணாங்கன்னா அதே மாதிரி விலை குறையும் அப்படின்ற ஒரு இதில் மக்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால் எக்கனாமி என்ன ஆகும், பூஸ்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் கொண்டு வந்தாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். மார்க்கெட் கொஞ்சம் மேலே போச்சு, திருப்பியும் என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ப்ரீவியஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா நான் 25,170 25,200 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. மார்க்கெட் அந்த இடத்துல போயிட்டு தான் இப்போ பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். 25,200 ஒரு க்ரூஷியலான லெவலாக இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் லெவலெலாம் மார்க்கெட் அங்கே தான் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ அது க்ரூஷியல் லெவல். மார்க்கெட் அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 25,650 600 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னால் ஆல் டைம் ஹை 25,282 அந்த ரேஞ்சில் இருக்கும். சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த லெவல் எல்லாமே சப்போர்ட் தான். இருந்தாலும் நான் மேஜர் சப்போர்ட் காமிக்கிறேன். 24,362 இதுதான் உங்களுக்கு மேஜர் லெவல் ஆஃப் சப்போர்ட்னு இருக்கும். என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் இருக்க போது, ஒரு மேஜர் ஃபால்னா இந்த லெவல் வந்து ஒரு க்ரூஷியலான லெவலாக இருக்கும் சப்போர்ட்டுக்கு. அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 23,878. அதுக்கு அடுத்தது ஓவரால் எங்கே இருக்குன்னா 23,300 ஒரு 300 பாயிண்ட் கீழே இருக்குது. சரி, இந்த இடத்துல இன்கேஸ் ஒரு கரெக்ஷன் வருதுன்னா இந்த இடத்துல கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரலாம், சப்போர்ட்டுன்னு கிடையாது, கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். இப்போ நம்ம ஃபிபோனாக்கி போட்டோம்னா 0.68 எந்த லெவல் கிட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.68 போட்டோம்னா எந்த லெவல் கிட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா 24,664 அந்த லெவல் வந்து ஒரு க்ரூஷியலான லெவலாக இருக்கும். இந்த ரேஞ்சு மார்க்கெட் இன்கேஸ் கரெக்ஷன் வந்துச்சுன்னா 24,660 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம அடுத்த லெவல்ஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம். இப்போதைக்கு நம்ம மேஜராக வாட்ச் பண்ண வேண்டிய சப்போர்ட் லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 லெவல் 24,300 இது வந்து வெறும் கரெக்ஷன் வந்ததுன்னா இவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த லெவல் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் என்ன பண்ணிக்கலாம், வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து ஏதோ கூட லா கூட ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்லைன் பெட்டிங் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டைமில் நம்ம பார்த்துருந்தோம், செபி நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, மார்க்கெட்டுக்கும் கொண்டு வந்துருந்தாங்க. அதனால ட்ரேடிங்கும் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. இப்போ அந்த ஆன்லைன் பெட்டிங்லாம் ஸ்டாப் பண்ணதுனால இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க எல்லாருமே எங்கே வருவாங்கன்னா ஷேர் மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்னும் மூவ்மெண்ட்ஸ் வந்து திருப்பியும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ட்ரேட் பண்ணுறீங்க, நல்லா கற்றுட்டு பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக வந்துட்டு ட்ரேடிங்கான ஒரு நல்ல சூட்டபிள் டைமாக இருக்கும். அதனால் நீங்கள் நிஃப்டியில் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இது மட்டும் இல்லை, ஸ்டாக்ஸில் பண்ணி தாராளமாக பண்ணலாம். இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கற்றுட்டு பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்களும் கற்றுட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வி அட் ட்ரேடர் சீர்ஸ் வி டீச் பீப்பிள். என்ன டீச் பண்ணுறோன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இத்தனை நாளாக நாங்கள் என்ன பண்ணோமோ அதை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக ரூல்ஸாக ஃபார்ம் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எப்படின்னா கோர்சஸ் வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். என்னென்னா ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்னா என்ன, எம்டபிள்யூபிஎல் பற்றி நான் எடுத்துருந்துருப்பேன், போன வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரெண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையிறது. ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாரும் எல்லா இடத்துலையும் வரையாங்க, ஆனால் ஒர்க் ஆகுதா, அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி
மாதிரி ஃபிபோனக்கி வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இது நம்மளுக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர்ல இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் பார்த்தீங்கன்னா, எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே கிளாஸஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாட்டர்டே கிளாஸ் தான் வர முடியும், எனக்கு நான் ஒர்க்கிங் பீப்புள் வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா சாட்டர்டே கிளாஸஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களால் எந்த பிரான்ச்சஸ்க்கு வர முடியாதுன்னா ஆன்லைன் கிளாஸஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 50% ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸும் முன்னாடி இருக்குது. இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் இருக்குது. இந்த ஆஃபர் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இது வேறு சொல்லியிருந்துருக்காங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியில் மொத்தம் 12 ஸ்டாக் தான் இருந்துச்சு. அதை இப்போ எத்தனை ஸ்டாக்காக ஆட் பண்ணணும், ஒரு 14 ஸ்டாக்காக ஆட் பண்ணணும். வெயிட்டேஜும் கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் HDFCலாம் 26% இருக்குது. ஒரு ஸ்டாக் 20% தான் வெயிட்டேஜ் இருக்கணும். அதே மாதிரி டாப் 3 ஸ்டாக் வந்துட்டு 45% தான் மேக்ஸிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் சேர்த்திங்கனாலே அது 55% கிட்ட இருக்குது. அதில் வெயிட்டேஜ் எல்லாமே குறைப்பாங்க. பேங்க் நிஃப்டி ஒரு ஷார்ட் செல்லிங் இருக்கலாம். ஆனால் முன்னாடி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஷார்ட் செல்லிங் வந்து எப்போதுமே இந்த மாதிரி வெயிட்டேஜ் குறைக்கும் போது அது ரொம்ப நாள் போனது கிடையாது. கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறமா பவுன்ஸ் பேக் ஆகிடும். அதனால் கொஞ்ச நாள் ஷார்ட் செல்லிங் இருக்கலாம். இந்த ஷார்ட் செல்லிங் இருந்துச்சுன்னா ஒரு க்ரூஷியல் லெவல் ஆஃப் சப்போர்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 54,960 இருக்கும். அடுத்த ஓவரால் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 53,500, கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் கீழே இருக்கும். அடுத்த சப்போர்ட் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52,000, அங்கேருந்து ஒரு 1,500 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லெவலே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ்லியும் இங்கே தான் பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது, இங்கேயும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதனால் கரண்ட் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 56,000 அதுதான் கரெக்டான உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 57,000, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 57,600 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு 1000, 1600 பாயிண்ட் அந்த டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இதுதான் உங்களோட லெவல்ஸ். அதே மாதிரி நம்ம முன்னாடி சொல்லியிருந்திருப்போம், என்னென்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தவிர இது வந்து உங்களுக்கு கால்ஸ் கொடுக்கறதுக்காக இல்லை. அதனால் எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். இதை வந்து லெவல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸுக்கு கேட்டு தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ என்ன பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியில் அந்த வெயிட்டேஜ்லாம் கம்மி பண்ணுறதுனால கொஞ்சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேனிப்புலேஷன்லாம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கப்புறமா ட்ரேடு வந்தால் இந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து மேஜராக ப்ளே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஒரு நல்ல டைம் தான். என்னென்னா லாட் சைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மார்ஜின் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இத்தனை நாள் வந்துட்டு ஸ்டாப் லாஸ்லாம் நிறைய வாட்டி அடிச்சது. இதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நம்பி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் நம்பி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் தாராளமாக நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.